ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல மாண்டவி யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாண்டவி ராமரோட தம்பி பரதனோட மனைவி. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சீதையோட அப்பா ஜனகர் தான் மாண்டவிக்கு அப்பா அப்படின்னு. ஆனா அது உண்மை இல்லை. ஜனகருக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவரோட பேரு குசத்வஜா. அவரு சம்கஷ்யான்ற நாட்டு ராஜாவோட சண்டை போட்டு அதுல ஜெயிச்சு சம்கஷ்யா நாட்டுக்கு ராஜாவாயிட்டாரு. அதே சமயம் ஜனகருக்கு சீதா தேவி விவசாய பூமியிலிருந்து கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் ஊர்மிளையும் பிறந்தாங்க. குசத்வஜனுக்கு மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும் பிறந்தாங்க. குசத்வஜன் சம்கஷ்யான்ற நாட்டுக்கு ராஜாவா ஆள்றதுக்காக போகும்போது இந்த 4 அக்கா தங்கைகளையும் எதுக்காக பிரிக்கணும், எல்லாரும் ஒன்னாவே வளரட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜனகர்கிட்டயே தன்னோட மகள்களான மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும் விட்டுட்டு போயிட்டாரு. அதனால சீதா தேவி, ஊர்மிளை, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி 4 பேருமே ஒன்னாதான் வளர்ந்தாங்க. மித்திலையில தான் வளர்ந்தாங்க. அதற்கு ஏற்ற மாதிரியே சீதை ராமரையும், ஊர்மிளை லக்ஷ்மணனையும், மாண்டவி பரதனையும், ஸ்ருதகீர்த்தி சத்ருக்னனையும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஜனகரோட ஸ்கேன் கார்டில் ஜனகரை பத்தி நம்ம நிறையவே சொல்லியிருக்கோம். அதை பார்க்கணும் அப்படின்றவங்க ஜனகரோட ஸ்கேன் கார்டை ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஜனகர் ஆன்மீகத்துல ரொம்பவே ஈடுபாடு இருந்ததுனால அவர் வளர்த்த 4 பெண்களுக்கும் அந்த ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தது. அதோட அர்த்தம் புரிஞ்சது. அதனாலதான் சீதா தேவி, ஊர்மிளை, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி அப்படின்ற 4 பேருமே ஒரு தவ வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. பரதன் ராமரோட பாதுகையை வச்சு ராஜ்யம் ஆளும் போது கூட அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம மாண்டவியும் தவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லையா? அப்பேற்பட்ட மாண்டவிக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்திருக்கோம். இன்னும் நீங்க மாண்டவியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸை கண்டிப்பா பாருங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.